இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக போறாங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம். கம்யூனிட்டி எலெக்ஷன்லயே நிக்காம கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது அவர்கள் வாழுகின்ற இடத்திலேயே மறுவாழ்வு கொடுக்க வேண்டும். அந்த அவங்க பகுதியில் எங்க எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கணும்னா நான் எங்க வரைக்கும் போனோம், மாவட்டத்துடைய கடைக்கோடியில் இருப்பேன். நான் அங்கேருந்து போய் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் போனோம். ஆனால் இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது எங்களோட வீல் சேரை எங்க பஞ்சாயத்திலேயே வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த அறிவிப்பும் இந்த சட்ட திருத்தமும் உண்மையாக்க போகுது. அதுதான் இதுல ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி இத்தனை இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிக்காமலேயே ஒரு மாற்றுத்திறனாளி அந்த நகரத்தின், கிராமத்தின், பஞ்சாயத்து ஒன்றியத்தின், மாவட்ட பஞ்சாயத்தினுடைய ஒரு உறுப்பினராக எங்க ஊனமுற்றோருக்கு ஒரு பாத்ரூம் கட்டுங்க, நீங்க கல்யாண மண்டபம் கட்டுறீங்க, அதுல எங்க மாற்றுத்திறனாளிகள் போற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு ஆட்சி அதிகாரங்களில் எங்களுடைய குரல்கள் ஒதுக்க போகுதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை இந்த அரசு தொடங்கி வைத்திருக்கிறது. இன்னைக்கு காலையில இந்தியா முழுக்க இருந்து மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் எங்களுக்கு போன் பண்ணி இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேறுதான், தமிழ்நாடு மாதிரியே நாங்க எங்க ஊர்ல மாற்றுத்திறனாளிகள் கேட்க போறோம். வரலாற்றுல இன்னைக்கு எங்களுக்கு இந்த சந்தோஷத்துல பேச தெரிய முடியாம இருக்கலாம். ஆனால் இனி 50 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலத்துக்கு இந்தியாவில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஐநா சபை சொல்லியிருக்கக்கூடிய UN செக்ஷன் 29 சப்செக்ஷன் 2ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இன்னைக்கு உறுதியாக்கி உண்மையாக்கி இருக்கிறார் கலைஞர்களுடைய மகன் ஸ்டாலின் சார் அவர்கள். சார், தேங்க்யூ சோ மச் ஸ்டாலின் சார், we love you சார். இந்த வார்த்தை தேங்க்யூ இஸ் a small word சார். சார் தேங்க்யூ சொல்லி முடியாது சார். எனக்கு எங்களுடைய கடைக்கோடி ஊனமுற்றவன் ஒருத்தன் அவன் பேசுறது என் கண்ணில் தெரியுது சார். சார் அதுக்கு நீங்க தான் காரணம்ங்கிறத இந்த வரலாறு சொல்லு சார்.